கோபுரங்கள் சாய்வதில்லை. நீ ஒரு மோட்டிவேஷன் சொல்லுமா, நான் சிவா தப்பானவர்னு ஒத்துக்கிறேன். அதுக்கு அவ என்ன சார் பதில் சொன்னா? அந்த ஒரு கேள்விக்கு அவ பதில் சொல்லவே இல்ல சிவா, அமைதியாவே இருந்தா. டிரான்ஸ்ஃபர் வாங்குற விஷயம் அப்பா கிட்ட சொன்னியா இல்லையா? இன்னும் சொல்லல. அவர் எப்படி இதை தாங்குவாரு? போட்டோவை காட்டுங்க, நான் அவரை பார்க்கணும். ஜார்ஜ் என்ன சொன்னாலும் இல்ல மீராவே உங்களை வேண்டான்னு சொன்னாலும் நீங்க தான் மீராவை புரிஞ்சுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? இல்ல எனக்கு தெரியாது இது. இல்ல சரி, நான் பேசிட்டு சொல்றேன். அப்பா சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் இருமா. இந்த வீட்டில் நான் ஒரு மனுஷன் இருக்கங்கிறதுக்கு அர்த்தமே இல்லையா? என்னமோ உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. இப்போ நான் என்னப்பா என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டேன்? இந்த வீட்டை காலி பண்றதுக்கு இப்ப என்ன அவசியம்? என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்க இந்த வீட்டை காலி பண்றோம்னு சொல்லியிருக்கியா? ஏமா உனக்கு கல்யாணம் ஆனாலும் இந்த வீட்டில் தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி தானமா வாடகைக்கு எடுத்திருக்கோம். இப்ப போய் காலி பண்றோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா, எனக்கு பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன பூனேக்கு போக சொல்லிருக்காங்க. பூனேக்கு டிரான்ஸ்ஃபரா? என்னமா எப்படிமா முடியும்? அது நீதான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்துட்டல்ல. அப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியாதுப்பா. சில சமயத்துல இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. என்னமா ஏதோ சென்னை செங்கல்பட்டுனா பரவாயில்ல, அவ்வளவு தூரம் பூனேக்கு டிரான்ஸ்ஃபர்னா எப்படிமா? இது பாரு, அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடு, எனக்கு பூனே எல்லாம் வர முடியாது, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. நான் சொல்லாம இருப்பேனா? சொல்லி பார்த்துட்டேன். ஒரு 6 months நான் போய் தான் ஆகணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. உனக்கு கல்யாணம் இருக்குமா? அதை வச்சுட்டு எப்படி போக முடியும்? இன்னும் கல்யாண விஷயமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் பேசவே இல்லையே. அவங்க பிரியாவோட கல்யாண வேலையில பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். முதல்ல அந்த கல்யாணம் முடியணும், அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி பேசணும், நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணணும், மண்டபம் பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குமா? இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்ற? ச்சே. மீரா, நான் வேணா உங்க மேனேஜர் கிட்ட பேசட்டுமா? அப்பா, நான் வேலை பார்க்கறது லோக்கல் பேங்க் இல்ல, இது நேஷனல் பேங்க். நீங்களாம் வந்து பேச முடியாது. அவங்க ஒரு உத்தரவு போட்டா அதை கேட்டுதான் ஆகணும். முடியாதுன்னு சொல்லுமா, முடியாதுன்னு சொல்லு. இப்ப என்ன, நீ போய் சம்பாதிச்சுதான் இந்த குடும்பம் நடத்தணுமா? இல்ல இல்ல, நான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேம்மா, அது போதும். போதாததுக்கு மாப்பிள்ளையும் நல்லா சம்பாதிக்கிறாரு, அப்புறம் என்ன? இரு, நான் இதை பத்தி மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். நீ டிரான்ஸ்ஃபர் முடியாதுன்னு சொல்லிடு. எவ்வளவு நாள் கழிச்சு லட்சணமா ஒன்னா கூடி இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த நேரம் பார்த்து இவங்க பூனாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா? அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கணுமா? முடியாது, வேலையே வேணாம்னு சொல்லு. அப்பா, வேலையை எப்படிப்பா வேண்டான்னு எழுதி கொடுக்க முடியும்? இந்த வேலைக்கு போறது எனக்கு எவ்வளவு கனவா இருந்தது தெரியுமா? எத்தனை நாள் ராத்திரி கண் முழிச்சு படிச்சிருக்கேன்னு தெரியுமா? என் சின்ன வயசுல இருந்தே பேங்க் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு வளர்ந்துருக்கேன்ப்பா. அதை என்னால அப்படி ஈஸியா விட்டுட முடியாது. என்னம்மா அது, குழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசைன்னா எப்படிமா? நீ பாட்டுக்கு பூனாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா நான் எப்படி இந்த வீட்டில் தனியா இருக்க முடியுமா? நானும் உன் கூட வந்து தானே ஆகணும். அப்புறம் கல்யாணத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க நேர்ல வந்து பேசணும்னு சொல்லுவாங்க. அவங்கள பூனாவுக்கு வர சொல்ல முடியுமா? இல்ல நான் தான் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஃபிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்து அவங்க கிட்ட பேச முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமாமா? ஒண்ணு பண்ணு, பேசாம ஒரு 6 மாசத்துக்கு லீவை போட்டுரு. கல்யாண வேலையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் நீயும் சேர்ந்து சுமூகமா ஒரு முடிவு எடுங்க. என்ன? இது எமர்ஜென்சி டிரான்ஸ்ஃபர்ப்பா, நான் எந்த காரணமும் சொல்ல முடியாது. அப்ப இந்த வேலையை நீ வேணாந்தாமா முடிவு பண்ணணும். அப்பா சொன்னியே, இந்த வேலை தான் எனக்கு பெரிய கனவுன்னு சொன்னியே. ஏன் ஒரு நல்ல கல்யாண வாழ்க்கை அமையணும்னு உனக்கு கனவு இருந்தது இல்ல? உனக்கு இல்லமா, எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படித்தானே ஒரு கனவு இருந்திருக்க முடியும். பொண்ணை விடுமா, எனக்கு இந்த கல்யாணம் தாமா கனவு. உன்னையும் சிவாவையும் மனக்கோலத்துல மாலையும் கழுத்துமா பார்க்கணுங்கிறதா என்னுடைய கனவு. கனவு மட்டும் இல்ல, அதுதான் சந்தோஷம், ஆறுதல் எல்லாமே. அதை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சோ எனக்காக, இந்த அப்பாவுக்காக
அந்த வேலையை வேண்டான்னு சொல்லிடுமா. அப்பா, உங்களை மறுத்து பேசுறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. என்னால இந்த வேலையை வேண்டான்னு சொல்ல முடியாது. நான் பூனே போய் தான் ஆகணும். அப்போ இந்த அப்பனுக்காக உன்னால இந்த வேலையை விட முடியாது. நீ பூனேக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும் இல்ல? போமா போ. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அப்பனுக்கு பண்ண வேண்டிய கடைசி காரியம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் போ. அப்பா, அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ ஒரு எட்டு எடுத்து வைக்க கூடாது. இது உன் அப்பனோட உத்தரவு. அப்பா. எதுக்குடி உனக்கு இன்னொரு கல்யாணம்? வேண்டாம், உனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம். இந்த உலகத்துல உன் மனோவை தவிர வேற யாரும் நல்லவன் இல்ல. எல்லாம் நல்லவன் மாதிரி நடிக்கிறவங்க. உன் மனோதான் உன் கூட எப்பவுமே இருப்பான். இனிமே மனோவையே நினைச்சு உன் வாழ்க்கைய வாழ்ந்துரு. சிவா நல்லவனா கெட்டவனாங்கிற ஆராய்ச்சியை விட்டுட்டு அவனை நீ மறந்துரு. என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சதும் நானும் உன் கூடவே வந்துடலான்னு பல நாள் நினைச்சேன். ஆனா அப்பாவை எப்படி தனியா விட்டுட்டு வருதுன்னு எனக்கு தெரியல மனோ. அதான் உன் கூட என்னால வர முடியல. என்ன மன்னிச்சிருடா. இப்ப கூட எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. என் கூட இருந்து எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. இனிமே அவருக்கு நான் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு இப்ப நான் பூனேவுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறேன். அப்பாவை கொஞ்ச நாள் கழிச்சு என் கூடவே நான் கூட்டிட்டு போயிடுவேன். இந்த சினிமா சீன்ல எல்லாம் செத்து போனவங்க திடீர்னு வந்து நிப்பாங்களே, அந்த மாதிரி நீயும் ஒரு நாள்
என் முன்னால வந்து நின்னு நான் சாகலன்னு நீ சொல்ல மாட்டியான்னு என் மனசு ஏங்குது. நீ இல்லைங்கிறது என் புத்திக்கு தெரியுது, ஆனா என் மனசுக்கு தெரியலடா. சிவா, எங்க கிளம்பிட்ட? நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்ற அவசியம் இருக்கா என்ன? ஆமாண்டா, நீ கொஞ்சம் அப்செட்ல இருக்க. தப்பா யோசிக்கிற. உன் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா இருக்கேடா. உன் நண்பங்கிற அடிப்படையில உன்னை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. இத பாரு, நான் மீராவை மீட் பண்ண போறேன். இப்போ என்ன அதுக்கு? டேய் பாவி, எதோ பண்ணக்கூடாதோ அதை தான் முதல்ல பண்ற. மீரா ரொம்ப கொதிச்சு போயிருக்காடா. உன்னை பார்க்கவே விரும்பல. அவ மனசை க்ளோஸ் பண்ணிட்டாடா. இனி அவளை பார்க்க கூடாதுன்னு இப்பதான் நான் சொன்னேன். டேய், நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் என் புத்திக்கு ஏறுதுடா, ஆனா என் மனசுக்கு கேட்க மாட்டேங்குது. என் மனசு போய் மீராவை பாருன்னு தான் சொல்லுது. என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் என்னால கேட்க முடியும். இத பாரு சிவா, மனசை பத்தி உனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல. மனசு தப்பா தான் யோசிக்கும். மனம் ஒரு குரங்குன்னு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. மனசு தப்பா யோசிக்குதுன்னு தான் கடவுள் நமக்கு மூளையை கொடுத்துருக்கான். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. டேய், இப்ப நான் மீராவை போய் மீட் பண்ணிட்டா அவ என்னடா பண்ணுவா? என்ன அடிச்சிடுவாளா? இல்ல என் தலையை தான் சீவிடுவாளா? இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன முட்டி அடிக்க வைப்பாளா? இத பாரு, அவ என்ன ஆளை வச்சு அடிச்சாலும் சரி, எனக்கு அதை பத்தி எதுவும் கவலை இல்ல. என் மனசுல இருக்கிறது உண்மையான காதல் அவகிட்ட நான் சொல்லியே ஆகணும். என் மனசுல இருக்கிற இந்த வலியை வச்சுக்கிட்டு என்னால நாளுக்கு நாள் சாக முடியாதுடா. நான் போய் மீராவை மீட் பண்ணதான் செய்வேன். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு சொல்லிட்டேன். டேய் சிவா, என்ன சார், எங்கேயோ டிப் டாப்பா கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டல் போற மாதிரி தெரியலையே. இவ்ளோ டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. எங்க சார் போறீங்க? நான் எங்க போறேங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஹலோ ஹலோ மை டியர் உட்பி, என்னோட புருஷா, என்ன நீ இவ்ளோ கோவப்படுற? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனா? நீ எங்க போற, என்ன செய்யறன்னு தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இருக்கு. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த ஸ்பை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க. சரி, உன்னை நான் ஸ்பை பண்ற வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல கிளம்பு. கிளம்புறதா? எங்க கிளம்ப சொல்ற? என்ன சிவா, விளையாடுறியா? கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் கூட இல்ல. நகை வாங்குறது, முகூர்த்த புடவை வாங்குறதுன்னு இன்னும் 100 வேலை இருக்கு. செங்கல்பட்டுல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உன்னோட போய் தான் பத்திரிக்கை வைக்கணும். இன்னும் ஹோட்டல்ஸ் புக் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் ட்ரிப் போறது பத்தி எல்லாம் பேசணும். இப்படி பல விஷயம் இருக்கு. நீ என்னடானா சிவனே நீங்க சென்னையில உட்கார்ந்துட்டு இருக்க. நான் ஒரு பொண்ணு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. இத பாரு, என்னால செங்கல்பட்டுக்கெல்லாம் இப்ப வர முடியாது. எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்குன்னு பேஷன்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் நிச்சயத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்க அப்பா தான் எல்லா கல்யாண வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீ வெறும் கல்யாணத்துக்கு மட்டும் வந்தா போதும்னாரு. இப்ப வந்து அங்க வா இங்க வான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏய் புருஷா, பந்தக்கால் நடுறது, மேலத்துக்கு சொல்றது, சாப்பாட்டுக்கு சொல்றது, இதெல்லாம் என் அப்பா பாத்துக்குவாரு. எனக்கு தாலி வாங்குறது, முகூர்த்த புடவை வாங்குறது, இதெல்லாம் கூடவா எங்க அப்பா பண்ண முடியும்? சில விஷயம் தாலி கட்ட போறவன் தான் பண்ணணும்னு இருக்கு புருஷா. அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த வேலைக்கு மட்டும்தான் நான் உன்னை கூப்பிடுறேன். அந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு நீ கல்யாணம் வரைக்கும் லீவ் போட்டுட்டு செங்கல்பட்டுல தான் இருக்கணும். நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்பா சொன்னாரு, நீ போய் கூப்பிடுமா, வரலன்னா எனக்கு கால் பண்ணன்னு சொல்லிருக்காரு. என்ன உங்க அப்பா பேரை வச்சு மிரட்டுறியா? நான் மிரட்டலாம் இல்ல, அப்பா என்ன சொன்னாரோ அததான் சொன்னேன். இத பாரு, நீ வந்து கூப்பிட்டாலும் சரி, உங்க அப்பா வந்து கூப்பிட்டாலும் சரி, எனக்குன்னு சில பல பிரின்சிபல்ஸ் இருக்கு. என்னால வர முடியாதுன்னா வர முடியாதுதான். ஓ அப்படியா விஷயம்? அப்போ நானும் ஒன்னு சொல்றேன். உனக்கு இன்னும் 1 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள உன் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு செங்கல்பட்டு வரத்துக்கு பெட்டியை கட்டிடணும். இல்ல நேரா என் அப்பாவை கூட்டிக்கிட்டு இங்க வந்து நிப்ப. என்ன பண்றதுன்னு யோசி. இப்ப நான் வரேன். பாய்.
மணி 2 ஆயிடுச்சா? மீரா கூட சண்டை போட்டு இங்கேயே தூங்கிட்டேனா? ச்சே, அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியலையே. கதவு வேற திறந்திருக்கு. மீரா, மீரா, என்னம்மா இன்னும் தூங்கலையா? நான் ஒரு மடையன் அப்படியே சோஃபால படுத்திருந்தேன், அசந்து போய் தூங்கிட்டேன் போல இருக்கு. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா மணி 2 ஆகுது. நீ என்ன இன்னும் தூங்காம இருக்க? தூங்கலப்பா, தூக்கம் வரல, அதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். மீரா, ஏய், என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அழுதியா? அப்பா உங்ககிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டேன்னு அந்த வருத்தமா? நான் என்னைக்காவது உங்ககிட்ட கோவமா பேசியிருக்கேனாமா? இவ்வளவு நாள், இத்தனை நாள் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட கோவமா பேசியிருக்கேனா? எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்மா, அதுக்காக தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் வேண்டாத தெய்வம் இல்லை. இப்படி இருக்கும்போது திடீர்னு எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நான் பூனாக்கு போறேன்னு சொன்னா இந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அதான் பதட்டத்துல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். ஐம் சாரி. மன்னிச்சிருமா. அப்பா, எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் உங்க பொண்ணு தானே, என் நல்லதுக்கு தானே நீங்க சொல்றீங்க. நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன்னு புரிஞ்சுக்கிட்டல. இது போதும்மா, இது போதும். இவ்வளோ பெரிய உலகத்துல பொண்ணுக்கு நல்லதுங்கிறதே அவளோட கல்யாணம் மட்டும்தான் இல்லையாப்பா? பொண்ணுக்கு தனியா வாழ்ற அளவுக்கு அறிவில்லை, அவளுக்கு பலம் இல்லை, துணிச்சல் இல்லை. கல்யாணங்கிற ஒண்ணு இல்லாம போயிட்டா அவ நிர்கதியாதான் நிக்கணும். அதனால அவளுக்கு கல்யாணம் தான் முக்கியம். கழுத்துல தாலி இல்லாட்டி அவ நடப்பணும். அப்படிதானப்பா? சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. எனக்குன்னு ஒரு படிப்பு இல்லாம போனதுனாலதான் உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு திரியிறேன். உன் காலத்துல நீ இப்படி இருந்துடக்கூடாதும்மா. படிப்பு தான் பொண்ணுக்கு தெய்வம், படிப்பு தான் உயிர். படிச்சு நீ பெரிய வேலைக்கு போயிடணும். படிப்பும் வேலையும் ஒரு பொண்ணுக்கு கௌரவம் கொடுக்கிற மாதிரி வேற எதுவும் கொடுக்காது. நீ வேலைக்கெல்லாம் போறத பார்க்கறதுக்கு நான் உயிரோட இருப்பேனோ இல்லையோ, நான் செத்தே போனாலும் ஒரு பூச்சியா புழுவா எங்க இருந்தாவது நீ வேலைக்கு போறத பார்த்து சந்தோஷப்படுவேன்னு சொல்லி வளர்த்தாங்க. அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்க வேண்டியதில்லை இல்லையாப்பா? எனக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக நான் வேலை எல்லாத்தையும் விட்டுடணும். படிச்சு வாங்கின டிகிரியவாவது வச்சுக்கலாமா, இல்ல அதையும் காயலங்கடையில போட்டுடலாமான்னு தெரியல. பொண்ணுக்கு கனவு இருந்தா அது தப்பு, லட்சியம் இருந்தா அது தப்பு, அறிவு இருந்தா அது தப்பு இல்லையாப்பா? ஒரு பொண்ணு அப்பா தயவால இருக்கணும், அப்புறம் புருஷன் தயவால இருக்கணும், அப்புறம் அவளோட பிள்ளைங்க தயவால இருக்கணும். இது 3 இல்லாம அவளோட சொந்த கால்ல நின்னா அது தப்பு. அப்படிதானேப்பா? அப்படி ஆசைப்பட்டா அப்பாவா இருக்கிறவங்க எனக்கு
காரியம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படிதானப்பா? நீங்க சொன்னது எல்லாமே சரிதான்ப்பா. நான் தான் இந்த வீட்ல தப்பா இருக்கேன். அதத்தான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இனி எனக்குன்னு எந்த ஆசையும் நான் வச்சுக்க போறதில்ல. ஒரு முட்டாளா இருந்துடுறேன், மடிச்சியா இருந்துடுறேன். நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? அப்பா, நீங்க எங்கப்பா வரீங்க? எப்படி நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இங்க வருவன்னு எனக்கு தெரியும். Will you please shut up? டாக்டர் டாக்டர் சிவா பாய்சன் சாப்பிட்டான். என்ன? எழுந்திருங்க சிவா, ப்ளீஸ்.